இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. விஎம் 2026 சுற்றுலா தலங்களில் போலீஸ் பாதுகாப்பு வலுப்படுத்துதல். 2026 மலேசியாவுக்கு வருகை தாருங்கள் ஆண்டு பிரச்சார இயக்கத்தை முன்னிட்டு நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை போலீஸ் மேம்படுத்த உள்ளது. சுற்றுப்பயணிகளின் பாதுகாப்பு எப்போதும் முன்னுரிமையாக கருதப்படும். எனவே தேவையான இடங்களில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய போலீஸ் படையின் துணை போலீஸ் தலைவர் தான் ஸ்ரீ ஆயப்கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். மலேசியா இவ்வாண்டு 43 மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இலக்கை நிர்ணயித்துள்ளது. இதற்கான போலீஸ் விழாக்காலங்கள் மற்றும் பெரும் நிகழ்வுகளின் போது வழக்கமாக மேற்கொள்ளும் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை மேலும் வலுப்படுத்துவதாக அவர் சொன்னார். 2வது பினாங்கு பாலத்திற்கு நடைபெற்ற PDRM சாலிடாரிட்டி ஃபன் ரைட் 2026 நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் பேசினார். அந்த நிகழ்ச்சியில் பினாங்கு ஆளுநர், முதல்வர் சவுகான்யோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒற்றுமை அரசாங்கத்தை விட்டு விலகி பாஸ் கட்சியுடன் அம்னோ கூட்டணியா? அக்மால் வரலாற்றை தாமதப்படுத்த முயல்கிறாரா என ராமசாமி கேள்வி. அம்னோ இளைஞர் பிரிவு வரலாற்றின் பயணத்தை தாமதப்படுத்த முயலுகிறதா என உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அம்னோ மடானி அரசாங்கத்தை விட்டு விலகி பாஸ் கட்சியுடன் மீண்டும் கூட்டணி வைக்க வேண்டும் என அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மல் சாலே வலியுறுத்தியுள்ளதை ராமசாமி அவ்வாறு விமர்சித்தார். தம்மை பொறுத்தவரை இது வெறும் இளைஞர் பிரிவின் தனிப்பட்ட நிலைப்பாடு அல்ல. சில அம்னோ தலைவர்களும் அடிமட்ட ஆதரவாளர்களும் அதற்கு துணை நிற்கலாம் என ராமசாமி குறிப்பிட்டார். குறிப்பாக கட்சித் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமீதியின் ஆசை இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றார் அவர். மலாய்க்காரர்கள் மற்றும் இஸ்லாத்தின் ஒற்றுமையை அக்மால் காரணம் காட்டினாலும் டாக்டர் ஸ்ரீ நஜீப்பிற்கு வீட்டுக்காவல் மறுக்கப்பட்டதை DAP கொண்டாடியதுதான் அம்னோவின் அதிருப்திக்கு உண்மையான காரணம் என ராமசாமி சுட்டிக்காட்டினார். பாஸ் கட்சியுடன் மீண்டும் இணைந்தாலும் அம்னோவுக்கு வலுவில்லை. அதனால் பழைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாது என அவர் கூறினார். வெளிநாட்டு தலையீட்டை மலேசியா எதிர்க்கிறது. அமைதியான கலந்துரையாடலே முக்கியம். விஸ்மாபுத்ரா அறிக்கை. பிற நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாட்டு தலையீட்டை மலேசியா கடுமையாக எதிர்ப்பதாக வெளியுறவு அமைச்சான விஸ்மாபுத்ரா கூறியுள்ளது. அனைத்து பிரச்சினைகளும் கலந்துரையாடல் மற்றும் அனைத்துலக சட்டத்திற்கு உட்பட்டு அமைதியாக தீர்க்கப்பட வேண்டும் என அது வலியுறுத்தியது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவுக்குள் இராணுவத்தை அனுப்பி அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை அமெரிக்கா சிறைப்பிடித்த சம்பவம் குறித்து விஸ்மாபுத்ரா அவ்வாறு கருத்துரைத்தது. இந்த எதிர்பாரா சம்பவத்தை அடுத்து வெனிசுலாவை நாட்டில் அவசர காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தலைநகர் கராகஸில் உள்ள மலேசிய தூதரகம் அங்குள்ள மலேசியர்களுடன் தொடர்பிலிருந்து அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகிறது. மூசாங் கிங் டூரியான் விலை 15 ரிங்கிட் முதல் 35 ரிங்கிட் வரை சரிவு. மிதமிஞ்சிய கையிருப்பை வாங்க முன்வந்த ஃபாமா. பழங்களின் அரசனான மூசாங் கிங் டூரியான் விலை இப்பருவத்தில் ஆச்சரியமளிக்கும் வகையில் சரிந்துள்ளது. வழக்கமாக அதிக விலைக்கு விற்கப்படும் இந்த மூசாங் கிங் டூரியான் பழங்கள் தற்போது கிலோவுக்கு வெறும் 15 முதல் 35 ரிங்கிட் வரை கிடைக்கின்றன. மிகுந்த விளைச்சலால் சந்தையில் தேவைக்கும் அதிகமான டூரியான்கள் குவிந்துள்ளதே இதற்கு காரணமாகும். பல ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு குறைந்த விலையில் மூசாங் கிங்கை சுவைக்க பயனீட்டாளர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது. ஆனால் டூரியன் பழ தோட்டக்காரர்களுக்கோ அதிக விளைச்சலை நிலையான வருமானத்துடன் சமநிலைப்படுத்தும் சவால் தொடருகிறது. இந்த அதிகப்படியான பழங்களை சமாளிக்க கூட்டரசு விவசாய பொருட்கள் சந்தைப்படுத்துதல் வாரியமான ஃபாமா நேரடியாக விவசாயிகளிடம் இருந்து டூரியன்களை வாங்க திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் சந்தை நிலைமை சீராகும், பழங்கள் வீணாவது தவிர்க்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குவாலகெடா பள்ளிவாசலில் கொள்ளையா? வைரல் குற்றச்சாட்டு பொய்யானது, போலீஸ் விளக்கம். குவாலகெடாவில் உள்ள பள்ளிவாசலில் கொள்ளை நடந்ததாக சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோ குறித்த தகவலை அலோஸ்டார் போலீஸ் மறுத்துள்ளது. அந்த வீடியோவில் சிலர் ஒன்று கூடி ஒருவரை தாக்கும் காட்சி இடம்பெற்றுள்ளது. ஆனால் அது பள்ளிவாசலில் நடந்ததாக தவறான தகவல் பரப்பப்பட்டுள்ளது. அப்படி ஒரு சம்பவம் கோத்தாஸ்டார் மாவட்டத்தில் எங்கும் நடைபெறவில்லை என்றும் எந்த புகாரும் பெறப்படவில்லை என்றும் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் சையத் பஸ்ரி சையத் அலி உறுதிப்படுத்தினார். எனவே பொதுமக்கள் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பகிர வேண்டாம் எனவும் தவறான தகவல்கள் சமூக அமைதியை பாதிக்கக்கூடும் எனவும் அவர் எச்சரித்தார்.
தவறான தகவலை பரப்புவோருக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் சொன்னார். 140 ஐயப்பன் சுவாமி பக்தர்களை புனித யாத்திரைக்கு சபரிமலைக்கு அனுப்பி வைத்த வைத்துக் ஏர். புனித யாத்திரை மேற்கொண்டு சபரிமலை புறப்பட்ட 140 ஐயப்ப சுவாமி பக்தர்களுக்கு KLIA டெர்மினல் 1 விமான முனையத்தில் பத்திக் ஏர் விமான நிறுவனம் பிரத்யேக வழியனுப்பு விழாவை நடத்தியது. திருச்சிராப்பள்ளி புறப்பட்டு செல்லும் இந்த பக்தர்களை அனுப்பி வைக்கும் அந்நிகழ்ச்சியில் ஸ்லாங்கூர் சென்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜோர்ஜ் கலந்து கொண்டார். ஆண்டுதோறும் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்கும் இந்த யாத்திரைக்கு KLIAவில் கடந்த ஆண்டு முதல் சிறப்பு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குணராஜ் கூறினார். இந்நிலையில் பயணிகள் சீராகவும் மரியாதையுடனும் புறப்படுவதாக விமான நிறுவனமும் தனிப்பட்ட ஏற்பாடுகளை செய்துள்ளதாக பத்திக் ஏர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக இயக்குநர் டத்தோ சந்திரன் ராமமூர்த்தி கூறினார். வழியனுப்பு விழாவின் ஒரு பகுதியாக பக்தர்களுக்கு தேவையான மத சடங்குகளுக்காக பத்திக் ஏர் சார்பில் நெய் வழங்கப்பட்டது. இதுகுறித்து கருத்துரைத்தார் என்ரிகோஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் V. ராஜேந்திரன். இவ்வேளையில் தங்களின் கோரிக்கையை ஏற்று தொடர்ந்து 2வது ஆண்டாக KLIAவில் ஐயப்ப பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய உதவிய அனைவருக்கும் பத்துமலை அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி தேவஸ்தானத்தின் தலைவரும் மலேசிய ஐயப்பா சேவை சங்கத்தின் தலைவருமான யுவராஜா குருசாமி நன்றி தெரிவித்தார். பெர்மிட் இல்லை 2,40,000 ரிங்கெட் மதிப்புள்ள 4 முதலை குட்டிகள் பறிமுதல், ஆடவர் கைது. ஜொஹூர் பாருவில் பெர்மிட் அனுமதி இல்லாமல் 4 தேம்பாகா வகை முதலை குட்டிகளை வைத்திருந்த ஆடவர் கைது செய்யப்பட்டார். 2,40,000 ரிங்கெட் மதிப்புள்ள அக்குட்டிகளை பாலிஸ்டிரீன் பெட்டியில் வைத்து காரிட்வுட் பகுதியில் அவ்வாடவர் மறைத்து வைத்திருந்தார். சந்தேக அடிப்படையில் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் புக்கிட் அமான் சிம்மப்படை, பெர்ஹிலிதான் வனவிலங்கு துறையின் ஜொஹூர் கிளை ஆகியவை ஒருங்கிணைந்து மேற்கொண்ட சோதனையில் அந்நபர் சிக்கினார். பெர்ஹிலிதான் விசாரணை அறிக்கையை முழுமை செய்யும் வரையில் போலீஸ் ஜாமீனில் அவ்வாடவர் விடுவிக்கப்பட்டார். தேம்பாகா முதலைகள் 2010 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட உயிரினமாகும். அனுமதி இல்லாமல் அவற்றை வைத்திருப்பவர்களுக்கு அபராதம், சிறை தண்டனை இரண்டுமே விதிக்கப்படலாம். பினாங்கில் 4 பேர் கைது, 2 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல். பினாங்கில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் 3 உள்ளூர் ஆடவர்களும் ஒரு வெளிநாட்டு பெண்ணும் கைது செய்யப்பட்டனர். ஜார்ஜ் டவுனில் வெள்ளிக்கிழமை மதியம் முதல் சனிக்கிழமை காலை வரை மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் 2 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்டவற்றில் MDMA தூள், கேத்தமைன், எக்ஸ்டசி மாத்திரைகள் மற்றும் எரிமின் 5 மாத்திரைகளும் அடங்கும். இவை 50,000க்கும் மேற்பட்ட போதை பித்தர்களுக்கு போதுமான அளவு என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் ஜூலை முதல் செயல்பட்டு வந்த கும்பலின் ஓட்டுநர்களாக இருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 4 பேரில் 3 போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததும் உறுதியானது. 3 பழைய குற்றப்பதிவுகளும் உள்ளன. அனைவரும் 6 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். AI தவறாக பயன்படுத்தி தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கம் உருவாக்குவது குற்றம், MCMC எச்சரிக்கை. AI கருவிகளை தவறாக பயன்படுத்தி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் படங்களை மாற்றி அசிங்கமான அல்லது தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களை உருவாக்குவது குற்றமாகும் என மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC எச்சரித்துள்ளது. எக்ஸ் தளத்தில் அச்செயல் பரவலாக நடைபெற்று வருவதாக கிடைத்துள்ள புகாரை விசாரித்து வருவதாகவும் அது கூறிற்று. இத்தகைய உள்ளடக்கங்களை உருவாக்குதல் அல்லது பரப்புதல் 1998ஆம் ஆண்டு MCMC சட்டத்திற்கு எதிரானது. இந்நிலையில் ஆன்சா எனப்படும் 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அனைத்து சமூக ஊடக தளங்களும் சேவை வழங்குநர்களும் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களை தடுக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும். அவ்வகையில் எக்ஸ் தளம் உரிமம் பெற்ற சேவை வழங்குனர் அல்லாத போதிலும் மலேசியாவின் இணைய பாதுகாப்பு தரநிலைகளை அது பின்பற்றியே ஆக வேண்டும் என MCMC வலியுறுத்தியுள்ளது. எக்ஸ் தளத்தின் பிரதிநிதிகள் விரைவிலேயே விளக்கமளிக்க அழைக்கப்படுவார்கள் என்றும் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்கள் குறித்து பயனர்கள் MCMC மற்றும் போலீசுக்கு புகார் அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செகாமாட்டில் லாரியின் அடியில் சிக்கிய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் தீ விபத்தில் உயிரிழப்பு. செகாமாட்டில் நிகழ்ந்த கோர விபத்தில் 27 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி உயிரிழந்தார். ஜாலான் தெனாங் ஜெயா பெகான் தெனாங்கில் லாரி மற்றும் யமஹா LC 135 மோட்டார் சைக்கிள் மோதியதில் 2 வாகனங்களும் தீப்பற்றின. லாரியின் கீழ் சிக்கிக் கொண்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டி தீயில் சிக்கி பெரும்பாலும் எரிந்த நிலையில் மீட்பு குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டார்.
மோட்டார் சைக்கிளும் அதன் ஓட்டுநரும் 90% எரிந்த நிலையில் லாரி 30% சேதமடைந்ததாக அதிகாரிகள் கூறினர். லாரி ஓட்டுநரை சம்பவ இடத்தில் காணவில்லை. லாபிஸ் தீயணைப்பு நிலையத்திலிருந்து வந்த குழு மாலை 7 மணிக்கு ஏற்பட்ட தீயை இரவு 9:14க்கு முழுமையாக அணைத்தது.